கனரக வாகனங்களுக்கான தகுதி சான்றிதழ் புதுப்பிப்பு கட்டணத்தை மத்திய மாநில அரசுகள் உயர்த்தியுள்ளன. இதன்படி ரூ.850 இருந்த புதுப்பிப்பு கட்டணம் தற்போது 28,500 என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வு தங்களின் வாழ்வாதாரத்தை பாதிப்பதாக உள்ளது என குற்றம் சாட்டி கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டத்தில் லாரி உரிமையாளர்கள் இன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுமார் 1000 லாரிகள் இன்று பணியில் ஈடுபடவில்லை. இந்த நிலையில் தகுதி சான்று கட்டண உயர்வை திரும்பப் பெற நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் மயிலாடுதுறை தரங்கம்பாடி மற்றும் குத்தாலம் தாலுகா லாரி உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் சீர்காழி லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் நிர்வாகிகள் மனு அளித்து வலியுறுத்தினர். வேலைநிறுத்த போராட்டத்தின் காரணமாக நேரடி நெஸ் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் இயக்கம் உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக மயிலாடுதுறை குத்தாலம் தரங்கம்பாடி தாலுகா மற்றும் சீர்காழி லாரி உரிமையாளர் சங்கம் ஆக 2 சங்கங்களும் சேர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கறதுக்கு வந்தோம். இதோட காரணம் என்னன்னாக்கா, மத்திய அரசாங்கம் டிசம்பர் மாதம் எங்கள் தலையில் ஒரு பேரிடியை இறக்குனாங்க. அதாவது நம்ம தகுதி சான்று புதுப்பித்தல் அப்படிங்கிற ஒரு நடைமுறை உண்டு லாரிகளுக்கு, ஆண்டுக்கு ஒரு முறை. அதுக்கு பீஸாவில் வச்சுருந்தாங்க அப்படின்னாக்கா 500 ரூபா வச்சுருந்தாங்க. திடீர்னு என்ன பண்ணாங்க, மத்திய அரசாங்கம் 10 வருஷத்துக்கு ஒரு ரேட்டு, 15 வருடத்திற்கு கீழ்ப்பட்ட லாரிகளுக்கு ஒரு ரேட்டு, 20 வருஷத்துக்கு கீழ்ப்பட்ட லாரிகளுக்கு ஒரு ரேட்டுன்னு சொல்லி 800 ரூபா கட்டணத்தை 28,000 ரூபா வரைக்கும் உயர்த்தி நியமித்து எங்களுடைய ஆலோசனைகளை கூட கேட்காம திடீர்னு கெஜெட்டில் அறிவித்து அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் எல்லாத்துக்கும் அறிவிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் உடனே மாநில அரசாங்கத்தை கேட்டு எங்களுடைய ரேட்டை ரிவைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் பல தரப்பட்ட எங்கள் தலைவர்கள் மாநில தலைவர்களை வச்சு பேச்சுவார்த்தை நடத்தணும். அப்படி இருக்கையில் கேரளாவில் ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஆந்திராவிலையும் ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, கர்நாடகாவில் செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் இன்னும் வரலங்கிறதுனால நாங்கள் ஹைகோர்ட்டை அணுகி நாங்கள் ஒரு வழக்கு தொடர்ந்து இடைக்கால இது ஒன்று எங்களுக்கு கிடைக்கணும், ரிட் பெட்டிஷன் போட்டு எங்களுக்கு ஏதாவது ஒரு இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதுவும் வழக்கையும் இவங்க எடுக்கிறதுக்கு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் என்ன கோர்ட்டில் பண்ணுறாங்கன்னு தெரியல. எங்களுக்கு அந்த தடையானையும் கிடைக்க மாட்டேங்குது. ஆகையினால எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இந்த டெல்டா மாவட்டத்தில் மட்டுமே 2000க்கு மேற்பட்ட லாரிகள் எப்சி இல்லாமல் அவங்க வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறாங்க. அவங்கள இல்லாமல் மற்ற லாரி உரிமையாளர்களும் அங்கங்கே போகிறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு லாரியை வச்சு ஜீவனம் பண்ணி கிட்டத்தட்ட 56 பேருக்கு அதை பிரித்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. லோடுமேன்லேருந்து பஞ்சர் வெட்டுறவங்கலேருந்து எல்லாருக்குமே நாங்கள் பிரித்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நாங்கள் நலிவடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஆகவே மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கி ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் பண்ணி இந்த மனுவை கொண்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்துருக்குறோம். அவர் நல்ல முடிவு அரசாங்கத்துக்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்கள் வேலை நிறுத்தத்தை தொடர்வது அப்படிங்கிற எங்கள் தலைமை மாநில சங்கத்தை கேட்டு வேலை நிறுத்தத்தை தொடர்வது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். அது என்னங்கிறத தேதி பின்னர் அறிவிப்போம். நன்றி, வணக்கம். மொத்தம் இந்த மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் 1000 லாரிகள் இருக்கு. ஒட்டுமொத்தமாக டெல்டாவில் கிட்டத்தட்ட ஒரு 15,000 லாரிகள் இருக்கு. இன்னைக்கு அவங்க அத்தனை பேருமே இன்னைக்கு வேலை நிறுத்தத்தில் கலந்துகிட்டு இருக்கிறாங்க.